வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபைட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் நிறைய பேர் ரெகுலராக பார்க்கீங்க, பட் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா நம்ம பண்ணிட்டு பாருங்க, அது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த டாபிக் வீடியோ வரும். இங்கே காதல் என்ற பெயரில் தன்னை பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டு தான் காதலிக்கும் நபர்களை பற்றி யோசிக்காமல் அவருடைய வாழ்க்கையில் இருந்தவர்கள் எளிதில் விட்டு செல்கிறார்கள். இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படிதான் இருக்காங்க. ஒருத்தவங்க லைஃப்ல ஒருத்தவங்க விரும்பும் போது இவங்க தான் எல்லாம், இவங்களுக்காக நம்ம எல்லாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. முக்கியமா அவங்க லவ் அப்சர்வ் பண்ணும் பொழுது அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்றது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது, அவங்கள்ட்ட சொல்றது, அவங்க அப்சர்வ் பண்ற வரைக்கும் காத்திருக்குதுன்னு ஆண் பெண் இருபாலும் இருப்பாங்க. பட் அப்சர்வ் ஆகிட்டு அவங்களை வேணான்னு விட்டு சொல்லும்போது அவங்களுடைய கருத்துக்களை பத்தி கேட்க மாட்டாங்க. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேட்கக்கூடிய கருத்துக்கள், வேணான்னு சொல்லும் போது ஏன் கேட்காம இருக்காங்கன்னு எனக்கு புரியல. முக்கியமா இப்படிப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவைன்னா வச்சுக்கிறது, தேவைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போற ஒரு பிளாஸ்டிக் பொருள் மாதிரி இங்க நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஒரு பொண்ணுக்கு உங்கள் மீது எந்த அளவுக்கு காதல் என்ற எண்ணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களிடம் அதிக விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள், மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அப்படின்ற போது அவங்களுடைய மனசுல அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அவங்க எல்லா விஷயத்தையும் அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்கன்னா கேட்டா இல்லவே இல்லை. நிறைய விஷயங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணு உங்களை காதல் பண்றாங்க, அவங்களோட மனசுல லவ் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு தான் விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. உங்ககிட்ட அவங்க சொல்லாத விஷயங்கள் இல்லை அப்படின்னா அவங்க உங்களை முழுமையாக அனுப்புவாங்க. முக்கியமா அவங்க உங்களை மட்டும்தான் நம்புறாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்றாங்கன்னா நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள அவாய்ட் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அல்லது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை முதலில் உங்களிடம்தான் பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி இருந்தால் அவர் உங்கள் மீது ஆர்வமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ யாரா வேணா இருக்கலாம், ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அல்லது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை முதல்ல உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க லைஃப்ல நீங்க தான் பியாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த முதல் ஒரு லைஃப்ல அவங்களுக்கு இருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னா ஒரு நிம்மதி, ஒரு அவங்களுக்கு தேவையான ஆறுதல் எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, முக்கியமா அவங்க லைஃப்ல நீங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணம், பல விஷயங்கள் இருக்கும் பொழுதுதான் தன்னோட லைஃப்ல ஒருத்தங்களை விரும்பும் போது அவங்களுக்காக செய்ய வேண்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ உங்க லைஃப்ல அப்படி பண்றாங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் அவருடன் பேசும் பொழுது உங்களுக்கு பிடித்த விஷயம் எதுவோ அதுவே அவர்களுக்கும் பிடிக்கும் என்றும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே அவரும் செய்து கொண்டே இருப்பார்கள். அதாவது பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்களே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். முக்கியமா நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதே விஷயத்த அவங்களும் செய்வாங்க. உங்களோட காப்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுல அந்த லைஃப்ல போரிங் அடிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா நானும் நீ ஒரே தான் பண்றோம், நம்மள ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தினால பிரேக்கப் ஆகுது. அண்ட் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கூட லவ் சேரவும் செய்யுது. ஸோ ரெண்டு டிஃபிகல்ட் ஆஃப் த மைண்ட் ஆஃப் த பீப்புள் இருப்பதனால உங்க லைஃப்ல எந்த விஷயங்கள் எப்படி வேணா நடக்கலாம், அதுல மாற்றங்கள் இல்லை. நீங்கள் அவர்களை எவ்வளவுதான் மனதை கஷ்டப்படுத்தினாலும் அவர் உங்களை மன கஷ்டப்பே படுத்த விட மாட்டார்கள். அவர் உங்கள் மீது அன்பை மட்டும் வெளிப்படுத்துவார்கள். இது போல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஆனா நிறைய பேர்ல ஒரு சில நபர்கள் அவங்க லைஃப்ல இருக்கதான் செய்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க அவங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருப்பீங்க, மனசை ரொம்ப வலிக்கிற மாதிரி, அவங்கள அழ வைக்கிற மாதிரி, அவங்கள ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க அந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க கோவப்படுத்துவீங்க, ஆனா நீங்க அவங்க பக்கத்துல இருந்தே அவங்களை கோவப்படுத்தும் போது அவங்க உங்க மேல லைட்டா சின்னதா அடி கூட அடிக்காம அவங்கள தன்னைத்தானே காயப்படுத்திருக்காக தன்னோட கைகளை வச்சு தன்னோட விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்களை காயப்படுத்திப்பாங்க. அப்படிப்பட்டவங்க உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களோட ஒரு வருஷன் லைஃப் பார்ட்னர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க மேல கை வைக்க கூடாது. ஐ மீன் பாத்தீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா அதை கோவத்தை உங்களை அடிச்சு காமிக்க கூடாது. முக்கியமா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ரீசன் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு சில நபர்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க லைஃப்ல தான் செய்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களை விட்டுறாதீங்க. அப்புறம் கஷ்டப்பட போறது நீங்க தான். உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இருக்கக்கூடிய நபர் நிறைய நபர்கள் கிடைக்க மாட்டாங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நிமிஷம் வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் சீ டாடா பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.